அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த ஒரு மாதமாகவே தூக்கம் இல்லாமல் மன உளைச்சலில் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தர்மபுரியில் நடைபெற்ற ஒரு நினைவேந்தல் கூட்டத்திலே அவர் பேசி வந்த அந்த காட்சியை தான் நாம் பார்த்தோம். தொடர்ந்து ஒரு மாதமாக தான் மன உளைச்சலில் இருப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். காரணம், தன்னுடைய தந்தைக்கும் அவருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை அவர் மறைமுகமாக சுட்டி காண்பித்து இந்த விஷயங்களை அவர் பேசியிருந்தார். கடந்த ஒரு மாதமாக நான் தொடர்ந்து மன உளைச்சலில் இருக்கின்றேன். இரவு நேரத்தில் எனக்கு தூக்கம் வருவதே இல்லை. நான் தூங்கி எழுந்தாலும் கூட எனக்கு ஒரே சிந்தனையாக இருக்கிறது. நான் என்ன தவறு செய்தேன், எதற்காக நான் மாற்றப்பட்டேன் என்று எனக்கு தொடர்ந்து கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்கிறாரோ அதைத்தானே நான் செய்து வந்தேன். இனியும் அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்ய போகிறேன். என்ன காரணத்திற்காக இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த விவகாரம் ஏன் என்று நாம் சற்று பின்னோக்கி செல்லும் போது, ஒரு மாதத்திற்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சந்தித்து பேசும்போது, இனி பாமகவினுடைய தலைவர் பதவியை நானே எடுத்துக்கொள்கிறேன், இனி அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் பாமகவினுடைய பெரும்பான்மை நிர்வாகிகள் தொடர்ந்து அன்புமணி தரப்புக்கு ஆதரவாக பதிவிட்டும் பேட்டி கொடுத்தும் வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வன்னியர் சங்க மாநாடு முடிந்த பிறகு பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டிய பல கூட்டங்கள், மாவட்ட செயலாளர் கூட்டம், இளம்பெண்கள் பாசறை கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், வன்னியர் சங்க கூட்டம், வழக்கறிஞர்கள் கூட்டம், இப்படி தினந்தோறும் ஒரு கூட்டம் நடத்தக்கூடிய நிலையில் அன்புமணி அவர்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய தற்போது மாநில மாவட்ட பொறுப்புகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 95% பேர் அந்த கூட்டங்களுக்கு செல்லவில்லை. இதனால் அன்புமணி மற்றும் ராமதாஸ் தந்தை மகன் இருவருக்கும் இடையே பிளவு ஏற்பட்டிருப்பதாகவும் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணமாக இருந்தது. எனவே அவற்றுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையிலே தற்போது அன்புமணி ராமதாஸ் இன்றைய தினம் தர்மபுரியிலே அவர் பேசியிருக்கின்றார். தொடர்ந்து மாநாடு வெற்றி பெற்ற காரணத்தினாலும் தொடர்ந்து எதிரிகள் சூழ்ச்சியின் காரணமாக சண்டை மூட்டி விடுகிறார்கள் என்றும் அவர் பேசியிருக்கின்றார்.